ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது, ப்ரோ இந்த டைம் டேபிள்ல ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கு ப்ரோ, அது இங்கிலீஷ் எசென்சியல்ஸ் டூலாம் எங்களுக்கு காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு சில ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இது போக வந்து எக்ஸாம் டைம் டேபிள் பப்ளிஷ் ஆயிடுச்சு, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்கன்னா, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபுல்லாக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் டேபிள் ரெகுலேஷன் 2025 பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அப்போ நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஜூன்ல தான் எக்ஸாம் இருக்கு. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, எனக்கு அரியர் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அது எப்போ நடக்கும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே இப்போ நடக்கிற டைம்லேயே சேர்த்து வச்சிருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயருங்கிறனால உங்களுக்கு புதுசாக இருக்கனால இதை நான் சொல்றேன், மித்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ் வந்து 8 ஜூன்ல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிற லீனியர் அல்ஜிப்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அரியர் எக்ஸாம் நடக்கும். அதுவும் வந்து காலையிலேயே மத்தியானமாங்கிற சைடில் பார்த்துக்கணும், ஆஃப்டர்நூன் 4 கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சிவில் சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பேர் கிட்டது இங்கிலீஷ் எசென்சியல் 2 காணும் ப்ரோ, அது என்ன ஆச்சு அப்போ கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, அது உண்டு தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ் ஆகிற சப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த அடிஷன் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் விடுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த டைம் டேபிள்லேயே வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஓவராலாக இத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைம் டேபிளை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இங்கிலீஷ் எசென்சியல் வரும். ஸோ அதனால் யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ரெகுலேஷன் 2021 ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்மே வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு திரும்ப அடிஷன், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் வந்து அடிஷன் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு. ஸோ டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறனால நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ. ஸோ அதாவது ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஜூனில் தான் எக்ஸாம் இருக்கனால ஈஸியாக வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அப்கமிங்கில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். டைம் டேபிள் இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதோட லிங்க் வந்து நான் டெலகிராமில் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த பிடிஎஃபோட இது. ஸோ இது போக வந்து நீங்கள் இதை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.